ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய், வீடியோ எடுக்கலாம்னோடனே ஒரே ஆர்வம் பாருங்கள், ஸ்மைல் பண்ணுறான் பாருங்கள். இஸ் வெரி என்தூசியஸ். வீடியோ எடுக்கலாம்னு சொன்னோடனே ஒரே ஆர்வம். போன விலாகில் சொன்ன மாதிரி தான் வாகமன் டூரை பற்றி நாம் பேச போகிறோம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்டு விலாக் நான் போடுறேன். அதில் வந்துட்டு நிறைய நான் சொல்கிறேன். அண்டு பெட்டர் அட்வைஸ், யாருமே வந்து வெக்கேஷன் டைமில் டூர் போக வேண்டாம். ஏன்னா நாங்கள் அட்வான்ச்சர் பார்க்லலாம் வந்துட்டு ஒரே இடத்துல 1 hour நாங்கள் ஸ்டக் ஆகிட்டோம். ஒரு அட்வான்ச்சர் ஜோன் போகிறதுல வந்துட்டு 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. எப்படா நம்ம டர்ன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஏன்னா ரொம்ப நேரம் கால் கடுக்க நின்றுட்டே இருந்தோம். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸு. அண்டு ட்ராவல்னாலே அஃப்கோர்ஸ் ஃபுட்டு வந்து நமக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. பட் ஆனால் மைண்ட் ப்ளோயிங். டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே பீஸ்ஃபுல் தான். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு December 25 எடுத்த வீடியோ நான் ரீசெண்டாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஃபேமிலிஸ். ஏன்னா ஃபேமிலியோட ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் வந்துட்டு கூட இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி அந்த குரங்கணி ஃபால்ஸ் போயிருந்தோம். அந்த ஃபால்ஸில் என்னால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. ஏன்னா சுத்தமாக டவர் இல்லை அண்டு ஃபோனை எடுக்க முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தனால நிறையா நாங்கள் நடைப்பயணம் அங்கிட்ட இங்கிட்ட மாறி மாறி போயிட்டு வந்து அந்த மாதிரி இருந்தனால நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ ஃபோட்டோஸாக மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது என்னோடது மட்டும்தான். அண்டு முழுக்க அந்த வீடியோவில் என்னோடய ஃபேமிலிஸ் வரமாட்டாங்க. பிகாஸ் they are not interested in this வீடியோஸ். மேபி போக வரலாம், சார்லி மாதிரி வரலாம். அண்ட் திஸ் லிட்டில் பாய் மிஸ் மீ லாட். நான் ஒரு 3 நாள் டூர் போயிருந்தோம். பட் இஸ் மிஸ்ஸிங் மீ ஸோ மச். சாப்பாடு சாப்பிட்லையா, என்னை ரொம்ப தேடினானா. பாவம், டாக்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல். இவனோட வீடியோஸ் நிறைய வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். க்யூட்டாக குறும்புத்தனம் பண்ணுவான், சேட்டை பண்ணுவான். நான் இப்படி தான் அப்படியே ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஹலோ மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிராஃபிக் நிறையா. அப்புறம் வந்துட்டு ஜன்னல் வழியாக இருந்து வேடிக்கை பார்க்க லைட்டாக பயமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ டீப்பாக இருந்தது. ஒரு சில வியூஸ்லாம் வந்துட்டு லைட்டாக ஸ்கேரியாக இருந்துச்சு. பட் என்ஜாய்ட் அ லாட் இன் திஸ் டூர். கண்டிப்பாக நீங்களும் வீடியோஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக வியூஸ்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த மலை மேலே போனேன், எல்லாமே பியூட்டிஃபுல் வியூங்க. என்ன லைட்டாக அப்படி எட்டி பார்த்தா கூட லைட்டாக ஸ்கேரியாக இருந்தது. பட் ஆனால் சூப்பர் வியூங்க. வர்த்து போகிறது வாகமன் தான். நெக்ஸ்ட்டு என்னென்னா அட்வான்ச்சர் பார்க் போனோம். அவ்வளோ டிராஃபிக்கு, அப்பா சொல்லவே முடியல. என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 1 hour கிட்ட என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் உள்ளே போய் ஒவ்வொரு அட்வான்ச்சர் ஜோன்லேயும் 1 or 3 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா வெக்கேஷன் டைம்ன்றனால அவ்வளோ கூட்டம். எங்களுக்கு அன்னைக்கு ஸ்கெடியூலோட பிளானே வந்துட்டு மாறிடுச்சு. அன்னைக்கு ஸ்கெடியூல் என்னென்னா அட்வான்ச்சர் பார்க், மெடோஸ்,
பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் மெடோஸும் பைன் ஃபாரஸ்ட்டும் நெக்ஸ்ட் டேக்கு புஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா, இங்கே அட்வான்ஸஸ் ஜோன்லேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் மேஜர் மிஸ்டேக், அங்கே ரெஸ்ட் ரூம் ஒன்று தான் இருந்தது கேர்ள்ஸுக்கு. அதை அந்த ரெஸ்ட் ரூம்க்கே அவ்வளோ க்யூ இருந்தது. ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் ஆச்சு. அண்ட் ரொம்ப வருத்தமாக இருந்தது. எவ்வளோ பேர் வந்து போகிறோம், அப்போ அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கணும், அது எதுவுமே இல்லை. சரி வாங்க நம்ம அட்வென்ச்சர் பார்க்குள்ளே போகலாம். அட்வென்ச்சர் பார்க்குள்ளே நிறைய இருந்தது. இடையில என்னோட ஃபேஸும் வரும். வாங்க போகலாம். இதுதான் வாகமன் அட்வென்ச்சர் பார்க்கு. என்ட்ரன்ஸ் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நாங்கள் பஸ்குள்ளே இருந்து இறங்கவே இல்லை. பட் உள்ளே வந்தக்கப்புறம் இப்படி தான் ப்ளேஸ் இருந்தது. நான் சொன்னேன்ல, ரொம்ப கூட்டமாக இருந்தது. ரொம்ப நேரம் வெளியவே 1 மணி நேரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தோம். அந்த வீடியோ கிளிப் தான் இது. சொன்னேன்ல எவ்வளோ கூட்டம் பாருங்கள். வெக்கேஷன்றனால ரொம்ப கூட்டம். லைனில் ரொம்ப நேரம் நின்றோம். அண்ட் ஒரு வழியாக அந்த இடத்துல நின்று அந்த ஒரு டேர்ன் வந்தது. அந்த டேர்ன்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்படி தான் பார்க்கிங்க்கு உள்ளே போனோம். பார்க்கிங்க்கு உள்ளே போகிற வழியிலேயே குட்டியாக லேக் ஒன்று இருந்தது. அதுவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணேன். அதில் போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. ட்ரை பண்ணலாம் நினச்சோம். பட் ஆனால் எங்களுக்கு நிறைய ஒரு சில அட்வென்ச்சர் ஜோன்லேயே லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை எங்களால் ட்ரை பண்ண முடியல. இதுதான் அந்த லேக்கு. கொஞ்சம் குட்டி லேக் தான். கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஒரு லேக் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நிறைய பேர் போட்டிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. எனக்கு இதோட ரேட்லாம் தெரியல. பட் கிளாஸ் ரைடிங், அந்த பேராக்ளைடிங் ரேட்லாம் தெரியும். நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்கள் காரை பார்க் பண்ணோன்னே, வேனை பார்க் பண்ணக்கப்புறம் நாங்கள் பாயிண்ட் வியூ போனோம். அதுதான் இந்த இடம் நடந்து போகிறது. நான் ஏதோ பேசியிருக்கேன், பட் ஆனால் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. அதனால் அதில் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் இப்படி தான் இருந்தது அந்த போகிற இடம். நல்லா இருந்தது. சுற்றிலும் நல்லா ஒரு வியூ இருந்தது. பட் மேலே போனக்கப்புறம் அப்பா சரி வியூங்க. எக்ஸ்பெக்டே நான் பண்ணவே இல்லை அப்படி ஒரு வியூ இருக்கும் அப்படின்ட்டு. நல்லா ஹைட்டும் கூட. அங்கேருந்து பார்க்கும்போது சில பேர் வந்து பேராக்ளைடிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலி இது மார்னிங் நியூன் 12:30 1 o'clock தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ மிஸ்ட்டு பாருங்களேன். கீழே எவ்வளோ டீப்பாக நம்ம எவ்வளோ ஹைட்டில் நின்றுட்டுருக்கோன்னு கூட நம்மளால் அனலைஸ் பண்ண முடியல. அவ்வளோ ஹைட்டாக லிட்டில் ஸ்கேரி தான். ஆனால் நல்லா இருந்ததுங்க. செம்ம வியூ. ஒர்த்து. நடந்து போய் பார்க்குறதுக்கு ஒர்த்தது. சொன்னேன்ல, பேராக்ளைடிங் நிறையா பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த பேராக்ளைடிங்கோட இடம். அங்கே கிட்டக்கத்தில் போனோன்னே நல்லா இருந்தது. என் கூட வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. பேராக்ளைடிங்கோட ரேட் வந்து 4500. அந்த 500 வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நம்ம கையில் வந்துட்டு கொப்ரா கொடுத்துருவாங்க. வீடியோஸ் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். அந்த வியூ பாயிண்ட்லேருந்து இப்படி தான் இருந்தது அந்த வியூ. நல்லா டீப் வியூ. இதுதான் பேராக்ளைடிங்கோட ஸ்பேஸு. செம்ம வியூன்னு சொன்னாங்க. போயிட்டு வந்தவங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் ஜி அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா மேலேருந்து கீழே பார்க்கும்போது சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வியூ பாயிண்டில் இருக்கும் போது ஒருத்தவங்க கிட்டத்தில் போனாங்க. என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த கிளிப்பை எனக்கு ஆட் பண்ணணும்னு ஆசை, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது. 4500க்கு ஒர்த்து நிஜமாலே.
அண்டு கூட வந்து அவங்க கைடு வந்துடுவாங்க. ஸோ லேண்டிங் வந்து சேஃபாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வாக் சூப்பராக இருந்தது. நாங்கள் குறுக்கு பாதையில் போனோம். நீங்கள் யாரும் அப்படி போகாதீங்க, அதுக்குன்னு ஒரு வே இருக்குது. இதுவும் வே தான், பட் ஆனால் கொஞ்சம் லைனில் லேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வேறு ஒரு பார்க்கு கண்டுபிடிச்சி போனோம் இந்த வீக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு டிக்கெட் இல்லை, ஏன்னா இது ஆன்லைன் புக்கிங்கா. ஸோ எங்களால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை. ஹலோ மக்களே, கண்ணாடி பாலத்துக்கிட்ட நிற்கிறோம். கண்ணாடி பாலம் டோரா மாதிரி சொல்லுவோம் வாங்க. டயர்டு ஃபேஸாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. டிக்கெட் இல்லைன்ட்டாங்க, அதனால நாங்கள் குறுக்கு பாதையில் வந்து நீங்களும் அந்த தப்பை பண்ணக்கூடாது. இதுதான் கண்ணாடி பாலம் தான், அதுதான் டிக்கெட் எடுக்கிற இடம். அப்போதான் நம்ம பார்த்துருப்போம்ல ஒரு பாயிண்ட் வியூ, அந்த பாயிண்ட் வியூ அங்கே தெரிகிறது. இதுதான் நாங்கள் வந்த குறுக்கு பாதை. எங்களுக்கு டிக்கெட் தான் கிடைக்கல. சரி பக்கத்தில் அப்படி எப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி நாங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி டீப்பாக போய் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு தூரத்தில் பார்க்கும்போது. கிட்டத்தில் போய் பார்க்கணும். இதுதான் ஜெயிண்ட் ஸ்விங்குங்க. அப்பா ரொம்ப நேரம் ஆக்சுவலி இதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. 1 hour லைனில் நின்றுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் இதில் பாருங்கள், ஒரு ரொம்ப ஹைட்டுக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு கீழேருந்து ஒரு பர்சன் அந்த கயிறை பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ சடனாக டீப்பாக போயிட்டு மேலே போகிறப்போ ஒரு பயம் இருக்கும்ல. நான் அவ்வளோ 1 hour நாங்கள் அந்த இடத்துல நின்றுட்டே இருந்தோம். ஓகே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. எனக்கு கிட்டத்தில் போக 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 டீத்லாம் வந்துட்டு டைப்ரைட்டிங் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் ஹைட்டுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ மேலேருந்து கீழே இருக்கும் போது ஒரு மாதிரி சட்டனாக வந்து போகிறது அது ஒரு மாதிரி ரிஸ்கியாக இருந்தது. பட் ஆனால் போயிட்டு வந்தவங்க எல்லாருமே வேறு லெவல் வியூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் வெளியே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி இது ஒன்றாவது நம்ம பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். இஃப் சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக விட மாட்டேன். ஆக்சுவலி இந்த ஜெயின் ஸ்விங்குக்கு பின்னாடியே வந்துட்டு சைக்கிளிங் இருக்கும். இது வந்துட்டு வெக்கேஷன் டைமில் ஆஃபராக என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ரெண்டும் சேர்த்து 1000 rupees வந்தது. கிளாஸ் வாக் போகாதனால எங்களுக்கு தெரியல. நாங்கள் தான் லாஸ்ட்டாக கிளம்புனோம். அப்போ இந்த வியூ இருந்தது. ஒரு 6:30க்கு மேலே இருக்கும். அப்போ எங்களுக்கு இந்த வியூ கிடச்சிது. அட்வான்ஸு பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அண்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே சொன்னேன். இது வந்து டே 1 ட்ரிப். எப்போனா December 26. செம்ம என்ஜாய்மெண்ட்டு, தரமாக இருந்தது. அப்புறம் நைட் நாங்கள் கேம்ப் ஃபயர்லாம் வச்சுருந்து இது பண்ணோம். மொத்தமாக எங்களுக்கு பஞ்சாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃபேமிலியில். ஸோ பயங்கர என்ஜாய்மெண்ட்டு, மியூசிக் அண்ட் சேர் விளாண்டோம். அந்த வீடியோஸ்லாம் ஃபேமிலிஸ் இருக்கனால நான் வந்துட்டு வீடியோஸ் போடல. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். கேம்ப் ஃபயரில் நல்லா சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடினோம். ஃபேமிலிஸ் இருந்தாங்க, பட் இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் கிட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. ரொம்ப ஃபீலிங் குட். ஏன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே எனக்கு புதுசு. ஸோ நான் சீக்கிரமாகவே அட்டாச்சபிள் பர்சன் அண்ட் சோஷியலைஸ் பர்சன். ஸோ ஈஸியாக எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிட்டனால நல்லா ஜாலியாக இருந்தது. கேம்ப் ஃபயரில் நல்லா விளையாண்டோம். அண்டு அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி சாப்பாடு தான் எங்களுக்கு இதாகிடுச்சு. அன்னைக்கு டே 1 வாகமன் ட்ரிப்பில் அட்வென்ச்சர் ஜோனில் எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு ஸ்கிப் ஆயிடுச்சு. ஏன்னா
பேராக்ளைடிங் பண்ணணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டனால அங்கே நாங்கள் போயிட்டோம். அங்கே நாங்கள் யாருமே எதிர்பார்க்காதது என்னென்னா 3 hours 5 ஹவர்ஸ்க்கு மேலே அங்கேயே டைம் போயிடுச்சு. ஸோ எங்களால் வெளியும் வர முடியல, ஆர்டர் போட்டு உள்ளே வர வைக்க முடியுமான்றதும் எங்களுக்கு தெரியல, அந்த இடத்த விட்டு நகர முடியல. ஏன்னா டிக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்துட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா 85% போயிட்டு இருக்காங்க நம்பரு. நம்மளோடது வந்து 110லேருந்து ஆரம்பிக்குது. எப்படின்னா 5 பேட்சாக அனுப்புகிறாங்க. ஸோ அந்த 5 பேட்சாக அனுப்புறனால எப்போ நமக்கு வருன்றது சரியாக தெரியல. பட் டைமிங் வந்து 2:30 ஆகலான்றாங்க. ஆனால் 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பேராக்ளைடிங் முடிச்சுட்டு கிளாஸ் வாக் போயிருந்தோம், காமிச்சிருப்பேன் வீடியோவில். அங்கே வந்து டிக்கெட் காலி ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங்கா. நாங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணியிருந்துருக்கோம். நாங்கள் எதையுமே லைட்டாக அனலைஸ் பண்ணலை. நாங்கள் ஆன்லைன் டிக்கெட்டுன்றனால எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. அந்த வாய்ப்பு எங்களுக்கு போயிடுச்சு கிளாஸ் வாக் போகிறதும். அண்ட் அதுக்கு பதிலாக என்னன்னா ஸ்கை சைக்கிளிங்கும் ஜெயின் ஸ்விங்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ரெண்டுலையும் நான் போகிறதா இருந்துச்சு. எனக்கு ஹைபோஃபோபியா, ஹைட்டுனா ரொம்ப பயம். நான் வந்து ஜெயின் ஸ்விங் போகலான்ற பிளானில் தான் நான் இருந்தேன். பட் ஆனால் ஜெயின் ஸ்விங் கடைசியில் நான் போகல. ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்தது. அது எப்படின்னா மேலே வரைக்கும் ஒரு ஹைட் வரைக்கும் போயிட்டு இப்படி பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ அது என்னன்னா சட்டுன்னு விழுந்து சட்டுன்னு போகும். அப்போ ஸ்கையில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அது நான் பண்ணலை. நான் கிட்ட வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட அங்கேயே நாங்கள் 1 hour லைனில் வெயிட் பண்ணோம். அங்கேயும் நாங்கள் தான் லாஸ்ட் பர்சன் வேறு. ஏன்னா க்ளோஸ் பண்ண டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டு. பட் ஆனால் நான் போகலை, அதுவும் நான் ட்ரை பண்ணல. எனக்கு அட்வான்ஸஸ் ஒன்றில் நான் நல்லா சுற்றி பார்த்தேன். ஏன்னா நான் எதுவும் பண்ணல. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப பயமாக இருந்தது ஹைட்னால. அண்டு நெக்ஸ்ட் டே விலாகோட நான் உங்களை சந்திக்கிறேன். Day 2 வந்துட்டு இடுக்கி டம், மெடோஸ், பைன் ஃபாரஸ்ட் போனோம். அந்த வீடியோஸோட சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் மக்களே. பாய் பாய். See you in the next video.